என்ன செஞ்சாங்க, ஒருவன் பாவம் செய்தானால் அவனை என்ன செய்வான், ஒரு ஆட்டுக்குட்டியோ இல்லை அவனால் முடிஞ்ச ஒரு புறா குஞ்சையோ எதை எடுத்துகிட்டு போய் என்ன செய்வான், ஆசானிடத்தில் கொடுத்து தன்னுடைய பாவத்துக்காக குற்ற நிவாரண பழியாக என்ன செய்வான், அதை செய்வான். அந்த இரத்தத்தை என்ன செய்வான், அந்த இரத்தத்தை என்ன செய்வான், வீட்டு வாசல்லையோ அந்த பலிபீடத்துலேயும் என்ன செய்வாங்க, தெளித்து கொண்டு இப்படிமா இருந்தாங்க. ஆனால் ஒரு காலங்கள் போன பிறகு இயேசு என்ன செய்தார், நமக்காக வந்தார். இயேசு வந்து அந்த பழிகளை எல்லாவற்றையும் என்ன செய்துவிட்டார், மாற்றிவிட்டார். இப்போ மிருகத்தின் பழியெல்லாம் நம்ம இப்போ யாரும் என்ன செய்கிறதில்ல, செலுத்துறதும் இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகலத்தையும் என்ன செய்தது, நிவர்த்தி செய்கிறது. அதனால் அந்த ரத்தத்தை கொண்டு நம்மளை மீட்டிருக்கிறபடினால நம்ம அதற்கீடான ரத்தம் எதுவுமே இனிமேல் இல்லை, அப்படிப்பட்ட ரத்தமும் இல்லை. ஏன்னா அவைகள் வந்து மீண்டும் மீண்டும் பாவம் செஞ்சிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த ரத்தம் நம்மளை என்னது, இது கடைசி மட்டும் சுத்திகரிக்கிறதா என்ன செய்து இருக்குது. அப்படிப்பட்ட இரத்தத்தை குறித்து சில நன்மைகள் நமக்கு அந்த இரத்தத்தின் மூலமாக கிடைக்கிறது என்பதை அறிந்து உங்களிடத்தில் வந்து சில காரியங்களை பேச வந்திருக்கிறேன். லேவியராகமம் 17:11 பாருங்களேன். லேவியராகமம் 17:11 நானே வாசிக்கிறேன் பாருங்கள். மாம்சத்தில் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஒரு ஆத்மா இருக்குன்னா அதுக்கு பாவ நிவர்த்தி செய்யணும்னா என்ன வேணும், ரத்தம் சிந்தப்படணும். ரத்தம் என்ன செய்யணும், சிந்தப்படணும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. ஏன்னா ரத்தம் சிந்தினாதான் அந்த இடத்துல என்ன செய்ய முடியும், அந்த இடத்துல வந்து அந்த பாவத்திலேருந்து நம்ம விடுதலை ஆகி வெளியே என்ன செய்ய முடியும், வர முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த ரத்தம் என்ன செய்யுது, அந்த ரத்தத்தில் என்ன இருக்குதான், உயிர் இருக்குதான். அந்த ரத்தத்தில் ஜீவன் இருக்குதான். அந்த ஜீவன் யார்கிட்ட இருந்தது, இயேசு இடத்துல இருந்தது. அந்த ஜீவன் நமக்காக என்ன செய்தார், ஜீவனை கொடுத்தார். ஜீவனை என்ன செய்தார், கொடுத்தார். அந்த ஜீவன் தான் நம்மளை என்ன செய்ய, இந்த ஆத்மாவை உயிர்ப்பித்தது. இப்போ நம்மலாம் வந்து இங்கே இடத்துல வந்து இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என்னை மீட்டு கொண்டார், என்னை இயேசு என்ன செய்தார், இந்த இடத்துலேருந்து என்னை இந்த பாவத்திலேருந்து என்னை கொண்டு வந்தார், இந்த பாவத்திலேருந்து என்னை மீட்டு கொண்டார் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ரத்தம் உங்களுக்குள் என்ன செய்யுது, கிரியை செய்தது. அந்த ரத்தம் உங்களை என்ன செய்து கொண்டது, இழுத்து கொண்டது. நீங்கள் அந்த ரத்தத்தை நம்பி விசுவாசித்து என்ன செஞ்சுருக்கீங்க, வந்திருக்கீங்க. சும்மா இல்லை, எல்லாரும் போய் அந்த இயேசுவின் ரத்தத்தை போய் ஒருத்தர்கிட்ட போய் சொல்லி பாருங்களேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, இதுக்கு போய் இயேசு ரத்தம் சிந்த வேண்டிய அவசியமே இல்லை, கடவுள் தானே, அவர் மேலேருந்து என்ன செஞ்சுருக்க வேண்டியதானே. ஒரு வார்த்தை சொன்னால் நடந்திருக்கும்ல. உலகத்தை படைச்சாருன்னு சொல்கிறீங்க, அதுக்கு படைச்சா ஏன் ரத்தத்தை சிந்தணும் அப்படின்னு. அப்படியே இல்லை, நமக்காக அவர் என்ன செய்தார், பலியானார். அந்த பலியை அவர் ஏற்றுக்கொண்டார். பிதாவின் சித்தத்தின்படி இறங்கி வந்து நமக்கு என்ன செய்தார், அவர் பலியானார், ஒப்பு கொடுத்தார். அந்த சித்தத்திற்கு அவரை ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுத்ததுனால தான் நாம் இப்போ வேறொரு பழியை என்ன செய்ய வேண்டியதில்லை, செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாது போய்விட்டது. இப்போ இந்த உடன்படிக்கையை, புதிய உடன்படிக்கையின் இரத்தமாக இருக்கிறார் யார், இயேசு கிறிஸ்து. புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தமாக இருக்கிறார். இயேசுடைய இரத்தத்தை வேறு ஒன்றுக்கும் ஈடாக நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. ஒரு ராஜா என்ன செஞ்சான் பாருங்களேன், ரெண்டு ராஜாக்கள் நினைக்கிறேன், ராஜாக்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவன் 20,000 மாடுகளையும் 1,20,000 ஆடுகளையும் என்ன செஞ்சான், பலியிட்டான். அதற்கு ஈடு இல்லை, அதுதான் அதிகம் அப்படி இல்லை, அதற்கு ஈடு இயேசுவின் ரத்தத்தை என்ன செய்ய முடியாது, ஒப்பிடவே முடியாது. ஏன்னா அவன் ஆடுகளை வாங்கி என்ன செஞ்சான், பலியிட்டான். ஆனால் நம்முடைய தேவன் குற்றமற்ற இரத்தமாக இருந்தது, மாசற்ற இரத்தமாக இருந்தது. அவர் ஒரு குற்றமும் என்ன செய்யவில்லை, அறியப்படவில்லை. ஏதோ சொல்கிறான், நான் இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன். ஜனங்கள் சொன்னாங்க, இவர்கிட்ட எப்படி குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுன்னு நிறைய பேர் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த குற்றமில்லாத ரத்தத்தை நமக்காக பலியிட்டதுனால, பலியானதுனால அந்த ரத்தம் நம்மளை என்ன செய்யுது, மீட்டு கொண்டது. அது ஒரு மீட்பின் ரத்தமாக இருக்கிறது. அவர் ஒரு மீட்பின் ரத்தம். பாருங்களேன்,
1 பேதுரு 1:19 எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 1:19 1 எடுத்தவங்க வாசிங்க. ஆமாம் ஆமாம். அது பழியினாலோ வெள்ளியினாலோ பொன்னினாலோ நீங்கள் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் கிறிஸ்து விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்களே அப்படின்னு என்ன செய்யுது சொல்லப்பட்டிருக்குது. அப்போ வெள்ளி ஈடு இல்லை, அவன் செலுத்தின அந்த அத்தனை பலியும் ஈடு இல்லை, பொண்ணு ஈடு இல்லை. ஆனால் விலையேற பெற்ற இரத்தமாக என்ன செய்தது இருக்கிறது, மாசற்ற இரத்தமாக இருக்கிறது, குற்றமில்லாத இரத்தமாக இருக்கிறது. உங்களுக்கு சிந்தப்பட்ட இரத்தம் மாசற்ற இரத்தம், குற்றமில்லாத இரத்தம், விலையேற பெற்ற இரத்தம். இன்னொன்றுனா இந்த இரத்தம், இந்த இயேசு என்ற அவர் என்ன செஞ்சார், வானத்திலிருந்து இறங்கி வந்த இரத்தம். ஏன்னா அவர் எங்கே வந்தார், உங்களை மீட்பதற்காக, என்னை மீட்பதற்காக, உங்களை மீட்பதற்காக, இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரையும் மீட்பதற்காக வானத்திலிருந்து இறங்கி வந்தவர். அவர் தேவனாய் இருந்தவர். தேவனாய் இருந்ததை என்ன செய்வார், கல்யாடின பொருளாய் எண்ணாமல் அவர் இறங்கி பூமியிலே வந்து உங்களையும் என்னையும் மீட்பதற்கு இரத்தத்தை என்ன செய்தார், சிந்தினார். அந்த இரத்தத்தை கொடுத்தார். இந்த இரத்தத்தை கொடுத்ததுனால தான் நாங்கள் மீட்கப்பட்டே இருக்கிறோம். இப்போ ஒரு சபை உருவாக்கியிருக்கு இல்லையா, இந்த சபை இருக்கு இல்லையா, இந்த சபை எதனால் வந்தது தெரியுமா? இந்த சபை எதனால் வந்தது தெரியுமா உங்களுக்கு? இயேசுவின் இரத்தத்தினால் என்ன செய்யப்பட்டது, சபை வந்தது. இந்த சபை ஒரு காலத்தில் சபையெல்லாம் கிடையாது, பெரிய ஆலயம் இருக்கும், அதில் போய் என்ன செய்வாங்க, அதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் என்ன செய்வாங்க, போவாங்க. ஆனால் இப்போ சபையில் நம்ம கூடி உட்காந்து விசுவாசிகளாக இருக்கிறோம் அப்படின்னா இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அதை நம்ம மறந்து போகவே கூடாது. அடுத்தது இன்னொரு காரியம் பாருங்கள், இந்த இரத்தம் நமக்கு விடுதலையை கொடுத்தது. இந்த இரத்தம் என்ன செய்யுது, நமக்கு விடுதலையை கொடுத்தது. எப்படி விடுதலை கொடுத்ததுன்னா கொலோசியர் 1:13 எடுத்து வாசித்து பாருங்கள். கொலோசியர் 1:13 பிதாவை ஸ்தோத்திரிக்கிறார். அவர் இதை கொடுத்தது யார், பிதா இல்லையா, அவருக்கு ஸ்தோத்திரம் கொடுக்கணும் இல்லையா. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினார். பாவ இருளில் இருந்த நம்ம அவர் என்ன செய்தார், விடுதலை ஆக்கினார். இந்த இயேசுவின் ரத்தம் நம்மளை என்ன செய்தது, விடுதலை ஆக்கிட்டு. இந்த விடுதலை ஆக்கினதுனால தான் இப்போ நம்ம எந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம், தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்ம ராஜ்யம் வேறு, நம்முடைய நோக்கம் வேறு. அவர் அதே நோக்கத்தோடு தான் வந்தார், நம்மளை என்ன செய்தார், மீட்டு கொண்டார், விடுதலை ஆக்கினார். அப்புறம் இன்னொன்று பாருங்கள், ஆசீர்வாதத்தின் ரத்தம். ஆசீர்வாதத்தின் ரத்தம் 1 கொரிந்தியர் 10:6 10:16 1 கொரிந்தியர் 10:16 ஆமாம். நாம் இப்போ ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக இருக்கிறோம் அப்படின்னா எதனால் ஆசீர்வாதமாக பாத்திரமாக இருக்கிறோம், கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறதுனால தான் என்ன செய்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாம் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அந்த ரத்தம் நம்மளை ஆசீர்வதிக்கிறது. அந்த ரத்தம், இயேசுவின் ரத்தம் நம்மளை ஆசீர்வதிக்கிற ரத்தமாக என்ன செய்யுது, இருக்கிறது. இயேசு மனிதரை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சார், வந்தார். ஏன்னா நாம் அடிமையாக இருந்தோம், அந்த அடிமையிலேருந்து இவங்களை மீட்கணும், விடுதலை ஆக்கணும், விடுதலையாக்கி இவர்களை ஆசீர்வதிக்கணும். ஏன்னா ஆசீர்வாதத்துக்கு நம்ம கொடுத்த ஆசீர்வாதத்தை எங்கே இழந்துட்டோம், ஆமாம் தோட்டத்தில் இழந்துட்டோம். சொன்னார் எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று நமக்கு என்ன செய்கிறார், கீழ்ப்படுத்தினார். அந்த கீழ்ப்படுத்தின அந்த செயலை என்ன செஞ்சிட்டோம், நம்ம அங்கே யார்கிட்ட கொடுத்துட்டோம், பிசாசு கையில் கொடுத்துட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். அவன் என்ன செஞ்சிட்டான், இப்போ இந்த உலகத்தின் அதிபதி யார், பிசாசு. பிசாசு கையில் என்ன இருக்குது, இந்த ராஜ்யம் என்ன செய்யுது, இருக்குது. இருந்தாலும் அதிலிருந்து எங்களை என்ன செய்திருக்கிறார், தேவ ராஜ்யத்திற்கு என்று இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக மீட்டு கொண்டிருக்கிறார். அப்படின்னு இயேசு நம்மளை ஆசீர்வதிக்கத்தான் வந்தார்.
விடுதலையாக்கி ஆசீர்வதிக்க. அவருடைய சித்தமும் அதுதான். யாருடைய சித்தமும் அதுதான்? பிதாவின் சித்தமும் அதுதான், இயேசுவின் சித்தமும் அதுதான். நாமளும் அதை சித்தத்தை ஏற்றுக்கொண்டு வந்தோம்னா நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக என்ன செய்வோம்? இருப்போம். என் இரத்தத்தினால் லூக்கா 22:20 பார்த்தீங்கன்னா, என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை இருக்கிறது. புதிய உடன்படிக்கை எதில் வருது? ரத்தத்தில் தான் இருக்குது. இயேசுவின் ரத்தத்தில் தான் புதிய உடன்படிக்கையே இருக்குது. அப்போ நாமெல்லாம் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறோம். புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்னும் 3வது காரியம் பாருங்கள். நமக்கு பாதுகாப்பு இந்த ரத்தம் தருகிறது. பாதுகாக்கும் ரத்தம். ஒரு காலத்தில் எகிப்தில் இருக்கும்போது சங்காரதூதன் போனான்னா ஒரு ஆட்டை அடித்து அந்த நிலையில் என்ன செஞ்சாங்க? ரத்தத்தை பூசினாங்க. பூசினோடனே சங்காரதூதன் போகும்போது ரத்தம் இருந்துச்சுன்னா அந்த வீட்டை என்ன செஞ்சுட்டு போயிடுவான்? கடந்து ஒரு சேதம் பண்ணாமல் பாட்டில் என்ன செஞ்சிருவான்? போயிடும். அடையாளம், பாதுகாக்கப்படுவதற்கு. அதே ரத்தம், இயேசுவின் ரத்தம் நம்மளை என்ன செய்திருக்கு? பாதுகாக்குது. அந்த ரத்தம் என்னை சுற்றிலும், என்னை வீட்டையும், என்னுடைய பிள்ளைகளையும், உங்களையும், என்னையும், சபையையும், சபை மக்களையும் எல்லாரையும் பாதுகாக்குது. இயேசுவின் ரத்தம் தான் பாதுகாக்குது. இயேசுவின் ரத்தத்துக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. அதனால் அந்த ரத்தத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? அனாவசியமாக என்ன செய்யக்கூடாது. ஏன் சொல்கிறேன் அந்த காரியத்தை? இந்த ராபோஜன நேரத்தில் அந்த ரத்தத்தை குறித்து நாம் பயம் இல்லாதவர்களாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. இயேசுவின் ரத்தம், எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், எனக்காக பிக்கப்பட்ட சரீரம், அந்த சரீரத்தை குறித்தும் ரத்தத்தை குறித்தும் நாம் என்ன செய்யக்கூடாது? குற்றமற்றவர்களாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். நாம் அவரை அங்கே வந்து குற்றப்படுத்துறதுக்கு, அவரை அலட்சியப்படுத்துறதுக்கு எந்த காரியத்தையும் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. நம்மளை அந்த ரத்தம் பாதுகாக்கும். எதையிலேருந்து பாதுகாக்கும்? பிசாசின் கிரியிலேருந்து பாதுகாக்கும். சத்துருக்கள் கையிலேருந்து பாதுகாக்கும். இந்த மனுஷர் கையில் பொல்லாத மனுஷன், அவன் கையிலேருந்து உங்களை என்ன செய்யும்? இந்த ரத்தம் பாதுகாக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட உயர்வான இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்டு என்ன செய்யுது? கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. நீதிமானாக்கும் ரத்தம். இந்த ரத்தம் வந்து நமக்கு நீதியை கொடுக்கிறது. ரோமர் 5, ஆமாம், நீதிமானாக்கும் ரத்தம். ரோமர் 5:9 இயேசுவின் ரத்தத்தால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். ஆமாம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நீதி ஒன்றுமே இல்லை. அது கந்தையாக இருக்கிறது. அதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த நீதியை கொண்டு நான் தேவனிடத்தில் என்ன செய்ய முடியாது? போகவே முடியாது. பிதாவிடத்தில் பக்கத்தில் போக முடியாது. ஆனால் இயேசுவின் ரத்தம் என்மேல் இருக்கும்போது அந்த நீதிமான் என்ன செய்ய? நீதிமானாகப்படுகிறேன். நீதி எனக்குள் வருகிறது. தேவ நீதி எனக்குள் வருகிறது. தேவ நீதி எனக்குள் என்ன செய்கிறது? வருகிறது. நான் குற்றமற்றவர்களாக என்ன செய்கிறேன்? வருகிறேன். எனக்காக அவர் தண்டிக்கப்பட்டார். எனக்காக தான் அவர் தண்டிக்கப்பட்டார். உங்களுக்காக தான் தண்டிக்கப்பட்டார். உங்களுக்காக தான் அவர் ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் வந்து உங்களை என்ன செய்யுது? நீதிமானாய் மாற்றுகிறது. அப்போ தேவ நீதி இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. சும்மா இல்லை, நீங்கள் பணம் கொடுத்துலாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தேவ நீதியை பெறுவதற்காக அவன் தலையை செஞ்சுட்டு போகிறான், கையை செஞ்சுட்டு போகிறான், காலை செஞ்சுட்டு போகிறான், என்னென்னமோ பட்டையாக செஞ்சுட்டு போகிறான், தாயத்தை செஞ்சுட்டு போகிறான். ஆனால் நம்முடைய தேவனிடத்தில் வருவதற்கு நீங்கள் ஒன்றும் தர வேண்டியதில்லை. அவர் இலவசமாக உங்களுக்கு ரத்தத்தை என்ன செய்திருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அந்த ரத்தம் உங்களை இலவசமாக மீட்டு கொண்டிருக்கிறது. இலவசமாக நீதியை கொடுத்திருக்கிறது. தேவ நீதி இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கஷ்டப்பட்டு வாங்கணும் அவசியமே நமக்கு இல்லை. அப்படிப்பட்டதை நம்ம என்ன செய்யக்கூடாது? சாதாரணமாக என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. 1 யோவான் 1:7 1 யோவான் 1:7 இதில் அந்த ரத்தம் வந்து சகல பாவங்களையும் என்ன செய்யும்? நீக்கிறோம். சகல பாவம். நீ எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, ஐயோ இந்த பாவத்தை செஞ்சதுனால நான் ஏசப்பா பக்கத்தில் அந்த சர்ச்சுக்குள்ளே
வரவே முடியாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க கூட எல்லாத்தையும் ஆண்டவர் நீக்கியிருக்காரு. முன்னாடி செஞ்சதையும் நீக்கிட்டார், நான் பின்னாடி சந்திக்க போகிறதையும் நீக்கிட்டார், இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறதையும் என்ன செஞ்சார், அவர் நீக்கி போட்டார். பாவங்கள் 1:7, 1 யோவான் 1:7. இது கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். இது பாருங்க, பரிசுத்தமாக்குறது. இதுதான் பரிசுத்தமாக்குற ரத்தம். நம்மளை சகல பாவங்கள்லேருந்து நீக்கிட்டா நமக்கு என்ன வந்துடும்? என்ன வரும்? பரிசுத்தம் வந்துடும். பரிசுத்தம் வந்துடும். பரிசுத்தம் வந்துச்சுன்னா நாம் தேவன் வரும்போது என்ன செஞ்சிடலாம்? அவரோட புலமாக போக முடியாதா? போயிடலாம். அவர் தான் நம்மளை மீட்டு கொண்டார், அவர் தான் நம்மளை கழுவினார், அவர் தான். இந்த வெளிப்படுத்தல் 1:6 பார்த்தீங்கன்னா, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நம்மை கழுவினார். இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக தான் நம்ம கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். வேறு எதுலேயும் நீ கழுவுனா, போய் கங்கையில் போய் குளித்தாலும் பாவம் நீங்காது. நீங்குமா? நீங்காது. கோயிலுக்கு நடந்தே போனேன், பாவம் நீங்காது. இயேசுவின் ரத்தம்தான் பாவத்தை கழுவி சுத்திகரிக்கும். ஆமாம். வெளிப்படுத்தல் 1:6. அதே ரத்தம் நமக்கு சமாதானத்தையும் தருகிறது. அதே ரத்தம் சமாதானத்தை எப்படி சமாதானம் தரலாம்? அந்த இயேசு சிலுவையில் என்ன செய்தார்? சிந்தின ரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தையும் பரலோகத்தையும் என்ன செய்தார்? அவர் இணைத்து என்ன செய்தார்? ஒப்புரவாக்கினார். பிதாவையும் நம்மையும் ஒப்புரவாக்கினார். ஆமாம். 1 கொலோசியர் 1:20. ஒரு காலத்தில் தேவனுக்கு நாம் சத்துருவாக இருந்தோம். அவர் சொல்கிறபடி என்ன செய்யலை, நம்ம கேட்கல. ஆனால் இயேசுவின் ரத்தம் நம்மளை அவரோடு சிநேகிதராய் மாற்றிற்று, நண்பராய் மாற்றிற்று. சமாதானத்தை அவர் என்ன செஞ்சுருக்கிறார்? எனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா பிதாவிடத்தில் பக்கத்திலே போக முடியாது. இப்போ நான் பிதாவுக்கு என்ன செய்யிருக்கேன்? அருகாமையில் சமீபமாக என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். இந்த பீடத்தண்டில் நிற்கிறதுக்கு ஒரு காலத்தில் உள்ளே போகவே முடியாது. ஆசாரியன் ஒருவன் தான் போக முடியும். அது கூட அவன் அவ்வளோ பரிசுத்தம் பண்ணி தான் என்ன செய்ய முடியும்? போக முடியும். ஆனால் அப்படி இல்லை. இப்போ நம்ம எல்லாரையும் ஊழியக்காரிகளாக நம்ம எல்லாரையும் என்ன செய்திருக்கிறார்? அவர் இந்த எல்லைக்கு வர்றதுக்கு அவர் உதவி செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட சமாதானத்தை தந்த இரத்தமாய் அது என்ன செய்து இருக்கிறது? ஜெயம் தருகிற இரத்தமாய் இருக்கிறது. ஜெயம் எப்படி ஜெயம் தருதுன்னா, வெளிப்படுத்தல் 12:11 பாருங்களேன். 11:12. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே பிசாசுகளை ஜெயித்தார்கள். ஆமாம், ஜெயித்தார்கள். இந்த இரத்தம் பிசாசை என்ன செய்யும்? ஜெயிக்கும். நீங்கள் இயேசுவின் இரத்தத்தை கூப்பிட்டீங்கன்னா, விசுவாசிச்சிங்கன்னா, அதை நம்பி ஆண்டவர் எனக்காக சிந்தினார் ரத்தம் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா போதும், அது உங்களை என்ன செய்யும்? அது என்ன செய்யும்? என்ன செய்யும்? உங்களை பிசாசின் கிரியையிலிருந்து உங்களை என்ன செஞ்சிடும்? பாதுகாக்கும். விலையேறப்பெற்ற இரத்தமாய் இருக்கிறது. இந்த இரத்தம் விலையேறப்பெற்ற இரத்தமாய் இருக்கிறது. மாசற்ற இரத்தம், விலையேறப்பட்ட இரத்தமாய் இருக்கிறது. நமக்கு அந்த விலையேறப்பட்ட இரத்தம் இருக்கிறதுனால தான் அவர் சம்பாதித்து அப்படி கொடுத்ததுனால தான் நாம் எப்படி இருக்கிறோம்? இப்போ சந்தோஷமாக இருக்கிறோம். சந்தோஷம் சமாதானம் நம்மகிட்ட இருக்குது. நிறைய பேர் கேட்குறாங்க, நீ என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஏன்னா ஏசு என்னை விலை கொடுத்து என்ன செய்திருக்கிறாரு? வாங்கியிருக்கிறார். ஏசு ரத்தத்தை கொண்டு நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். ஏசு என்னை என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். அதனால் நான் சந்தோஷமாக என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். இந்த சந்தோஷத்தை பெறணும்னா நீ என்ன செய்ய? எங்கள் சர்ச்சுக்கு வந்து பாரு அப்படின்னு என்ன செய்யலாம்? கூப்பிடலாம். சிலுவையில் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உங்களுக்காக எனக்காக அவர் என்ன செய்திருக்கிறார்? சென்றிருக்கிறார். இந்த இரத்தம் நமக்கு ஆளுகையை தருகிறது. இரத்தம் ஆளுகை தரும் இரத்தமாயிருக்கிறது. வெளிப்படுத்தல் 1:6 பாருங்களேன். 1:6 கழுவி பாருங்களேன், அவருக்கு மகிமையும் கனமும் எதனால் வருது? எதனால தான் வந்தது? நம்ம சொல்கிறோம்
இந்த ரத்தம் என்ன செய்து எனக்கு ஆளுகையை தந்தது, ஆளுகையை கொடுத்தது. நான் ஆட்சி செய்கிறவளாக இருக்கிறேன். நம்ம அன்பு கூர்ந்து என்னிடத்தில் அவர் அன்பு கூர்ந்து, நான் அவர்கிட்ட அன்பு கூர்ந்ததுனால இது வரல. அவர் என்னிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால, அவர் ரத்தத்தை எனக்கு சிந்தினதுனால நான் ஆளுகை செய்கிறேன். என்ன ஆளுகை செய்கிறேன்? இந்த உலகத்தில் என்ன செய்ய, உயர்த்தப்பட்டவங்களாம் என்ன செய்கிறோம்? இருக்கிறோமா இல்லையா? இருக்கிறோம். நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம், நீதியை பெற்றிருக்கிறோம். அவரால் தான் நம்ம ஜீவனில் ஆளுகை செய்கிறவர்களாக என்ன செய்வோம்? இருப்போம். நாம் பரலோகத்துக்கு போவோம். போவோமா போக மாட்டோமா? கண்டிப்பாக போவோம். ஏன்னா இயேசு என்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அவர் கரத்திலிருந்து என்னை ஒருவனும் பறிக்கவே முடியாது, ஒருவனும் பறிக்க முடியாது. ஏன்னா இயேசு என்னை என்ன செய்கிறார்? அவர் கரத்தில் வச்சிருக்கிறார். பிசாசும் பறிக்க முடியாது, மனுஷனும் என்ன செய்ய முடியாது? வீழ்த்த முடியாது. அவர் பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். இரத்தமாக நான் பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்காக அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். பரிந்து பேசுகிற ரத்தம் நமக்காக. 1 யோவான் 2:1 பார்த்தீங்கன்னா, பாவம் செய்வானால் இயேசு நமக்கு பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறார். இப்படி பரிந்து பேசுகிற ரத்தமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட இரத்தத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. அசட்டை பண்ணணும். எங்கே நம்ம அந்த இரத்தத்தை குறித்து கவனமுள்ளவர்களாக இருக்கணும்? வீட்டில் எல்லாம் என்ன செய்யுங்க? சுமணும்போது, ஆண்டவரே எனக்கு மீட்பின் ரத்தத்தை கொடுத்துருக்கீங்க, ரட்சிப்பின் ரத்தத்தை கொடுத்துருக்கீங்க, என்னை நினைச்சிருக்கீங்க, நீதியாய் வாங்கி கொண்டீங்க, விலையேற பெற்றவளாக என்னை மாற்றியிருக்கிறீங்க இல்லையா? நம்முடைய ரத்தம் என்னை பாதுகாக்கிறது. நம்முடைய ரத்தம் பிசாசிலிருந்து என்னை என்ன செய்கிறது? விடுதலை ஆக்குகிறது. பிசாசு ஒருத்தன் என் பக்கத்தில் என்ன செய்ய முடியாது? வரவே முடியாது. நீ என்னோடு சேர்ந்து உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்க, நானும் நீங்களும் என்ன ஆகிருக்கோம்? உடன்படிக்கையே பிள்ளைகளாக இருக்கிறோம். உடன்படிக்கை பண்ணதுனால நான் என்ன செய்வேன்? பரலோகத்துக்கு போக மாட்டேன்னா போவேன். அவர் கையிலிருந்து என்னை யாரும் பறிக்கவே முடியாது. இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக நாம் என்ன செய்யலாம்? எல்லாவற்றையும் சுதந்திரிக்க நமக்கு அதிகாரம் உண்டு. ஆமாம் ஆமாம், நன்மை பேசுறது இருக்குது, ஒன்று இருக்குது பாப்பா. எபிரேயர் 12 நன்மை பேசும் ரத்தம். எபிரேயர் 12:24 நன்மையானவர்களை பேசுகிற இயேசுவின் ரத்தம். அப்போ ஒருத்தன் தீமை பேசுகிறான்னா அவன்கிட்ட இயேசுவின் ரத்தம் என்ன செய்யலை? இருக்குமா? இருக்காது. இப்போ நாம் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டோம்னா நாம் என்ன பேசுவோம்? நன்மை தான் பேசுவோம், தீமை பேசவே மாட்டோம். ஒருத்தரை பற்றி ஒருத்தர் என்ன செய்ய மாட்டோம்? சொல்லவே மாட்டோம். ஏன்னா தேவன் நன்மையான தேவன், நன்மையின் தேவன், நன்மையின் பிதா இல்லையா? அவற்றிருந்து நன்மை மாத்திரம்தான் வருது. நாம் தான் தீமையை என்ன செஞ்சுட்டே இருக்கிறோம்? செய்கிறோம். தீமையை வெறுப்பது தான் பயம், கர்த்தருக்கு பயப்படுற பயம். அந்த பயம் நமக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும்? நன்மையினால தான் வருதுங்கிறத அந்த இரத்தத்தின் மூலமாக தான் வருது. இப்படிப்பட்ட இரத்தத்தை நாம் தினமும் என்ன செய்யணும்? நேசிக்கணும், விசுவாசிக்கணும், நம்பணும். இந்த அறிவு நமக்கு என்ன செய்யணும்? இருந்துக்கிட்டே இருக்கணும். இது அறிகிற அறிவு எப்போ வரும் அப்படின்னா, இதை குறித்து பேசுகிற இடத்தில் காது கொண்டு போய் என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்கும்போது தான் அந்த விசுவாசம் என்ன செய்யும்? வரும். கேட்கும்போது தான் அந்த விசுவாசம் பலப்படும். விசுவாசம் பலப்பட உங்களோட நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாகி உங்களிடத்தில் அன்பு பூரணமாகும். அன்பு பூரணமாகும்போது என்ன செய்யாது? குறைவே வராது. எல்லாம் சம்பூர்ணமாய் உங்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். ஒன்றுக்கும் குறைவிட மாட்டீர்கள். இயேசுவின் ரத்தம் சகலத்தையும் என்ன செய்யும்? நமக்கு கொடுக்கும். நம்ம பார்த்த எல்லாத்தையும் இயேசுவின் ரத்தம் நமக்கு கொடுக்கிறதாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். நாம் என்ன செய்வோம்? விசுவாசிப்போம், நம்பிக்கையாக இருப்போம், அன்பு கூறும். அன்பு எங்கே யார்கிட்ட இருக்குது? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலேருந்து தான் அன்பு என்ன செய்யுது? நமக்கு அதிகமாக வெளிப்படுது. அதனால் எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா இயேசு விசுவாசிக்கிறீங்க இல்லையா? விசுவாசத்தானே வந்திருக்கீங்க. அப்போ இயேசு விசுவாசிக்கிறீங்க. ஆனால் அபிஷேகத்தை என்ன செய்யுதுங்கள்? பெற்றுக்கொள்ளும்போது தான் அன்பு என்ன செஞ்சிட்டே இருக்கும். அப்படியே ஊற்றப்பட்டு பொங்கி எழுந்து மற்ற ரோட்டில் போகிறவன் இவன் கிறிஸ்தவன்,
இவனிடத்திலே அன்பு இருக்கிறது, இது இயேசு இவங்களுக்குள்ளே இருக்கிறார், இயேசு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய தன்மை உள்ளவர்களாய் நம்மளை என்ன செய்வார்? மாற்றுவார். நம்ம ஒன்றை மாத்திரம் கேட்டு அப்படியே மூடி வச்சோம்னா திரும்ப திறந்து பார்க்கும்போது அது ஒன்று மாத்திரம்தான் இருக்கும், 2 இருக்காது. ஒரு தாளந்து வாங்கினவே மூடி வச்சுருந்தான், அது அப்படியே தான் இருந்தது இல்லையா? ஆனால் 5 தாளந்து வாங்கினவன் என்ன செஞ்சான்? நல்லா என்ன செஞ்சான்? அதை உபயோகப்படுத்தினான். உபயோகப்படுத்தும் போது அது 10ஆக மாறிற்று. 2 தாளந்து உள்ளவன் அதை உபயோகப்படுத்தினான், அது 4ஆக மாறிற்று. ஒரு தாளந்தை வாங்கினவன் அதை அப்படியே மூடியே வச்சுட்டான். மூடியே வச்சுட்டு அவருக்கு வந்து கேட்கும்போது திரும்ப எடுத்து கொடுத்தான். இந்த நீ கொடுத்தது அப்படியே வச்சுருக்கேன், பத்திரமா வச்சுருக்கேன், என்னை போல் பத்திரமா வச்சுருக்கேன், எவனும் இருக்க மாட்டான் அப்படின்ட்டு கொடுத்தான். ஆனால் அவர் என்ன பண்ணார்? அடப்பா, என்னடா இப்படி பண்ணிட்ட, இதை நீ ஒரு வட்டிக்காரன்ட்ட கொடுத்துருந்தா கூட என்ன செஞ்சுருக்கலாம், நான் வந்து வாங்கியிருப்பேனேன்னு வேதனைப்படுறாரு இல்லையா? அதை வந்து அவன் உபயோகப்படுத்தியிருந்தான். அப்புறம் கடைசியில் என்ன செஞ்சார்? அவன்கிட்ட இருந்த ஒரு தாளந்தை வாங்கி இருக்கிறவன்கிட்ட கொண்டு போய் என்ன செஞ்சார்? கொடுத்துட்டார். நாம் இருக்கிற கொஞ்சம் விசுவாசத்தை, ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை பெருக பண்ணும், அன்பை பெருக பண்ணும், என்னோட ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் என்னை இவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்குதே, அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு வரட்டும் என்று நீங்கள் என்ன செய்யுங்க? இன்றையிலிருந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய கிருபைகளை என்ன செய்வார்? அவர் தருவார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமேன். பன்னிரெண்டாம் அதிகாரம் தானே வருது. அது ஆபேலின் ரத்தத்தை பேசினதை பார்க்கலாம், கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணுது? நன்மையான காரியங்களை பேசுது. அருமையாக சொன்னாங்கள்ல, கர்த்தர் நல்லவர். ஆமாம், பாயிண்ட்டாக அள்ளி தெளிச்சிட்டாங்க. இதில் என்ன ஒன்றா இன்னும் கொஞ்சம் 1 2 3 ஒரு 10 பாயிண்ட்டு, ஒரு 10 பாயிண்ட் என்ன பண்ணோம் கொடுக்கும். ஆமேன். சொல்லிட்டாங்களே, ஆபேலின் ரத்தம் என்ன பண்ணுது? குற்றத்தை தீக்குது. இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணுது? நன்மையை செய்யுது. ஹல்லேலூயா. சரி, இதில் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், எபிரேயர் 7:14 ஒருத்தர் எடுங்க. 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை ஒன்று எடுங்க. 7:14 10:20.